ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் பொண்ணோட பர்த்டேக்கு கொஞ்சம் மெமரியாக ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி இது மாதிரி ஹேண்ட் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்தோம். சரின்ட்டு கேன்வா போர்டு, அக்ரைலிக் பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பனே பண்ணோம். அதுக்குள்ளேயே மேடம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணும்போது இது எப்படி வரும், இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், நல்லா வருமா, நல்லா அழகாக இருக்குமா, அது மாதிரிலாம் வந்து நிறைய எனக்கு தாட் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 6 கலர் இருந்துச்சு நாங்கள் வாங்கின அந்த பெயிண்ட் பாக்ஸில். அதில் வந்து எது சூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் வேறு டைம் எடுத்துச்சு. எது சூஸ் பண்ணலாம், இது வேணுமா, இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும், அது மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டாங்க. எனக்கு இங்க் ப்ளூ வேணாம் அப்படின்ட்டு அதில் கொஞ்சம் ஒயிட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் ப்ளூ மாதிரி வேணும். ப்ளூவோடு சேர்த்து கொஞ்சமாக ஒயிட் கலர் பெயிண்ட்டும் ஆட் பண்ணி 2 கலருமே நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து அந்த கலர் ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை இன்னுமே வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒயிட் கலர் ஆட் பண்ணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துடும். எனக்கு வந்து இந்த கலரே எனக்கு ஓகே, இந்த கலரே வேணும் அப்படின்னு இதுவே போதும்னு சொல்லிட்டேன்னா சரின்னு அவரே வந்து அப்ளைலாம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு நான் இதில் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்துருக்கணும். அப்போ தான் நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்னால நாங்களும் நல்லா டைம் எடுத்து எல்லாம் யோசித்து பண்ணியிருந்துருப்போம். அப்படியே பூசிடுவேன் மேலே, கொம்முன்னு இருக்கணும். 2 பேரும் என்ன தான் சமாதானம் பற்றினாலுமே அவள் வந்து சமாதானமே ஆகவே இல்லை. அதனாலே நான் வந்து அர்ஜென்ட்டாக முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நல்லா வரணும், அதுக்காகவே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எது மாதிரி ஆங்கிள் வைக்கலாம், எப்படி வைக்கலாம், அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா கொஞ்சம் நல்லா வந்துச்சு. ஆனாலும் வந்து இன்னும் நல்லா பெயிண்ட் பண்ணியிருந்துருக்கணுமா, இல்லை வந்து என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. மறுபடியும் அதை வந்து அது மேலே வைக்கலாம், அந்த ஃபிங்கருக்கு மேலே இன்னொன்று வைக்கலாம், அது மாதிரி கூட நான் வந்து நினச்சேன். இல்லை வேண்டாம், இதுவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். இப்போ அவருக்கு வந்து க்ரே கலர் வேணும் அப்படின்னு அவர் வந்து சூஸ் பண்ணிட்டாரு. அதுக்காக பிளாக்கும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணால் க்ரே வரும். இன்னமும் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் இன்னும் லைட் க்ரே வரும். உங்கள் விருப்பம்தான், அந்த எந்த கலர் வேணுமோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அது ஓகேவான்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் லைட் வேணும்னா இன்னும் ஒயிட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அவருக்கு எல்லாமே அப்ளை பண்ணி வைக்க. ஆனால் வந்து அவரோட இந்த கம்பேர் பண்ணால் இந்தே கொஞ்சம் பரவாயில்ல, அது மாதிரி இருக்குது. இது பெயிண்ட் அப்ளை பண்ண உடனே சீக்கிரம் வச்சிடணுமா, இல்லை வந்து பெயிண்ட் கம்மியாக அப்ளை பண்ணியிருக்கோமா, அது என்னன்னு சரியாக எங்களுக்கு தெரியலை. மேபி நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பா அதே ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறமா க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரீன் சூஸ் பண்ணோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம். எங்களுக்கு சரியாக வராததுனால தண்ணி வச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணோம். என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, நான் கேமராவும் பிடிச்சிட்டு இருக்கேன், கேமரா போர்டும் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அது படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் கால் வைக்கும் போது ஃபஸ்ட் காலும் படுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இழுக்கிறதுக்கும் அவர் வைக்கிறதுக்கும் கரெக்டாக ஆகிடுச்சு. மறுபடியும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணுறதுனால தானே வந்து ரொம்ப இதுவாக வருது அப்படின்னு கைக்கெலாம் வந்து ரெக்கார்டே எதுவுமே பண்ணல. நாங்கள் பாட்டுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த லெஃப்ட் ஹேண்டு வந்து ஓவர் பெயிண்ட், அதனால வந்து கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு. இதுவே ரைட் ஹேண்ட் பார்த்தா அது நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நீங்கள் வைக்கிறதுக்கு கேன்வா போர்டெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் கொஞ்சம் வச்சு பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடச்சிருந்துருக்கும் எங்களுக்கும். நான் இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்து அது மாதிரி பிக்லாம் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். அதனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால நான் கொஞ்சம் இதில் மூட் ஆஃப் தான். இது பர்ஃபெக்டாக இல்லை, ஆனாலும் ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பாப்பா கிட்ட கொடுத்துருந்தேன்னா இது வந்து இது அப்பாது, இது உந்து அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அவ்வளோ வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. சரின்னு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிடிச்சிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தால் எனக்கு கொடுக்கல அப்படின்னு அவால ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு பிளானே பாப்பாவோட பர்த்டே அப்போது ஹேண்ட் காஸ்ட் பண்ணணும்
அப்படின்னு தான் பிளானே. ஆனால் என்னாச்சுன்னா 2 மந்த் ஆகும் டெலிவர் ஆகவே அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரின்னு வீட்டிலே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன். அப்போ வந்து ஏதாவது ஒரு மாவில் எடுத்து அது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். நெக்ஸ்ட்டும் சிமெண்ட் வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாப்பா கை சின்னதாக இருக்கனால ஒரு குட்டி பவுல் மாதிரி எடுத்துக்கிட்டோம். பாப்பா கையில் நல்லா எண்ணெய் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் ஐடியா. என்னென்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் வந்து கையே விடவே மாட்டிகிட்டு இருக்கா. கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. நாங்களும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அவள் வந்து நல்ல தூக்கத்தில் இருக்கிறதுனால அவள் கோஆப்ரேட்டே பண்ணவே மாட்டிகிட்டு இருக்கா. 2-3 வாட்டி ஆயிடுச்சு. அவள் வந்து நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம் நாங்கள். மறுபடியும் வந்து அவள் எடுத்துக்கிறா, நல்லா கழிச்சு விட்டுடுறா. இது மாதிரி தான் பண்ணுறா அவளும். இது வந்து சும்மா ஒரு ட்ரையலுக்காக தான். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்க தான் இது வந்து நாங்கள் வந்து பண்ணோம். வேலை இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்னும் நல்லா மாவு பிசைஞ்சு கை கால் எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணி வச்சோம். 2 or 3 days அப்புறம் தான் வந்து இது எடுத்தோமே. பார்த்தா ரொம்பவே நல்லா வந்துச்சு. பாருங்களேன், அந்த லைன்ஸு கைரேகை அச்சு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. லாஸ்ட்டாக என்ன மிஸ்டேக், ஏன் வந்து அந்த மட்டும் அப்படி ஆயிடுச்சுன்னா, பாப்பா அசிச்சிட்டா. எத்தனை வாட்டி தான் பண்ணுறதுன்னு நாங்களும் கம்முனு விட்டுட்டோம். சும்மா ட்ரையல் தானே அப்படின்னு பார்த்தா ரொம்ப நல்லா வந்துச்சு. ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.